இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதி ஓரமாகத்தான் இந்த காணியும் வீடும் இருக்குது. இந்த வீடு காணி எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் கொக்குவில் வடக்கு பகுதியிலான் இருக்குது. கொக்குவில் வடக்கு தாவடி பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஒரு பரப்பு காணிக்கு அமைஞ்ச இந்த வீடும் இந்த வீட்டுக்கு முன்னால் இருக்கிற ஒரு சிறிய கடையும் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணி வீடு 4 பக்கமுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த கடை சிறிய வியாபார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய கடையாகத்தான் இருக்குது. அதே போல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு வடக்கு வாசல் வீடு, வடக்கு பார்த்த வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு ஒரு சாதாரண வீடு தான். 3.5 கோல் கிச்சன் இருக்கிற ஒரு சாதாரண வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க தென்னை மரம், மாமரம், கமுக மரம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பயன்தர மரங்கள் இந்த ஒரு பரப்பு காணிக்க இந்த வீடு தவிர்ந்த ஏனைய பகுதியில் ஒரு சில பயன்தர மரங்கள் நீங்கள் பார்த்த பயன்தர மரங்களும் நடப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு வெளியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற 2 வாஷ்ரூம்கள் இருக்குது. இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேகேஎஸ் பிரதான வீதியிலிருந்து இந்த வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்குது அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் 700 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு நீங்கள் கேகேஎஸ் வீதியிலிருந்து இந்த வீடு வரைக்குமான வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது. யாழ்ப்பாண மாவட்டம் கொக்குவில் வடக்கு தாவடி பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு பரப்பு காணிக்க இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான பெரும்பான்மையான தகவல்களை பார்த்துட்டோம். அடுத்ததாக இந்த வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓனர் சொல்கிற விலை 1,90,00,000 சொல்கிறாங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு விலை விவரங்களை கதைச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக நீங்கள் இந்த வீட்டை வாங்க விரும்பினா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம், அதாவது யாரை தொடர்பு கொண்டு இந்த வீட்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லி இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு பரப்பு காணிக்க அமைஞ்ச இந்த வீட்டை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் நார்மல் கோல் ஊடாகவோ அல்ல வாட்ஸ்அப் ஊடாகவோ வைபர் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய காணியல் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தளம் உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணியல் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணியல் வீடுகளில் ஏதாவது ஒரு காணியல் வீடுகளை நீங்கள் இந்த தளத்தினூடாக வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அதை வாங்குறதுக்கு முதல் அந்த காணியல் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். நீங்களோ அல்ல சட்டத்தரணியூடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணியலுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்தக்க அவதானமாக இருங்க. இந்த விடயம் பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.